ஓகே. இடைக்கால தமிழகம் பத்தி யாரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு? எந்த வாரம்? யுவான் சுவாங் வந்து சொல்லியிருப்பாரு. தாலமி வந்து ஊர் அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய எத்தனை ஊர் பெயர்களை வந்து இடப்பெயர்களை மென்ஷன் பண்ணியிருப்பாரு? 23 இல்லையா? 23. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மூல திராவிடத்துல வந்து உப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பெயர் சொல்லியிருப்பாங்க நமக்கு? சுப்பு. எஸ், சுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன வேர்டு தான் செவி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் அடைஞ்சிருக்கும்? கிவி. ஓகேவா? கிவி தான் வந்து செவி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் அடைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிராக்குயியும் திராவிடம், பிராக்குயி அப்படிங்கிறது திராவிட மொழி குடும்பத்துல எந்த வருஷம் இணைக்கப்பட்டுச்சு? 1911ல வந்து இணைக்கப்பட்டிருக்கும். வடமொழியின் துணை வேண்டாது தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது மொழி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தமிழ் மொழியை சொன்னது யாரு? ராபர்ட் கால்டுவெல் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே போல பார்த்தோம்னா இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இது எந்த இதுல இருக்கு? பிங்கள நிகண்டுல வந்து இருக்கக்கூடியது. ஸோ திராவிடர்களோட புனித மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? சிஆர் ரெட்டி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே போல முதல் நம்பிக்கையில்லா தீர்மானமும் சிஆர் ரெட்டி தானே மேம்? ஆமா, அவருதான். ஸோ அதுதான் எனக்கு கரெக்டா ஸ்ட்ரைக் ஆச்சு. சிஆர் ரெட்டி யாருக்கு எதிராக பனகல் அரசருக்கு எதிராக கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அவரை இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, புனித மொழி தமிழ் அப்படின்னு சொன்னது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த நாடுகள்ல தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்குது? சிங்கப்பூர், மலேசியா, மாரிஷியஸ். மொரிஷியஸ்ல வந்து பணத்தாள் இருக்கும். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியால ஆட்சி மொழியா இருக்கு. அந்த ருபி அவங்களோட அந்த கரன்சில வந்து மொரிஷியஸ், இலங்கை, மலேசியா. ஓகேவா? ஸோ இதுலலாம் கரன்சில இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த சாஃப்ட்வேர், ஸோ எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கு தமிழ் சாஃப்ட்வேர்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் இருக்கும். செகண்ட் பிளேஸ்ல வந்து தமிழ் மென்பொருள் உடைய மொழி அப்படிங்கிறது, அதிகமான மென்பொருளை உடைய மொழி அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அகிலத் அப்படிங்கிற ஹீப்ரு மொழி தமிழ்ல எந்த இதுல இருந்து போயிருக்கும்? அகில். ஓகேவா? அகில் அப்படிங்கறதுல இருந்து போச்சு. ஸோ அதே மாதிரி கிரீக்ல வந்து அரிசிக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஒரைசா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீக்ல வந்து சின்சிஃபெரஸ் அப்படின்னா இஞ்சி. ஓகே. பெப்பரி அப்படின்னா கிரீக்ல பெப்பரி அப்படிங்கிறது மிளகு. திப்பிலி. ஓகே, திப்பிலி. எஸ். ஸோ உலக தாய்மொழி நாள் எப்போ? February 21. எஸ், February 21. கவிராஜ மார்க்கம் யார் எழுதினது? அமோகவர்ஷர் நிருபதுங்கர். எஸ், நிருபதுங்கர் அப்படின்னு அழைக்கப்பட்ட அமோகவர்ஷரால எழுதப்பட்டதுதான் கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 சங்கங்களுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இலக்கண நூல் எது? அகத்தியம் அப்படிங்கிறது. முதுநாரை, முதுகுருகெல்லாம் எந்த சங்கத்துக்குரிய நூல்கள்? முதல் சங்கம். கரெக்ட். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கூத்து, வரி, குற்றிசை, பேரிசை எல்லாம் எந்த சங்கத்துக்குரிய? மூன்றாவது சங்கத்துக்குடையது. வியாழ மாலை, அதுக்கப்புறம் வெண்டாளி, இதெல்லாம் இடை சங்கத்துக்கு உடையது. ஓகே. ஸோ இந்த சங்கம், முதற் சங்கத்துல வந்து மொத்தம் எத்தனை புலவர்கள் இருந்த புலவர்கள்? 549. 549. கடை சங்கத்துல இருந்த புலவர்கள் மொத்தம் எத்தனை? 49. ஓகே, 49. ஸோ இடைச்சங்கம் வந்து ஆதரித்த அரசர்கள் யாரெல்லாம்? ஓகே. ஸோ ஷார்ட்கட்டே வந்துருச்சா? ஸோ வெண்டைக்காய் சூப்பும் முடக்கத்தான் சூப்புமா? வெண்டை செழியன் முதல் முடத்திருமாறன் வரைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இடைச்சங்கத்துக்கும் கடை சங்கத்துக்கும் காமனா இருந்த அரசன் யாரு? முடத்திருமாறன். ஓகே. ஸோ மூன்றாம் சங்கத்துல எக்ஸ்ட்ரா யாரு வருவாங்க? எந்த அரசன் வருவான் ஆதரித்த அரசன்?
உக்கிர பெருவழுதி வந்து வருவாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதற் சங்கம் வந்து எந்த ஆற்றங்கரையில நமக்கு ஏற்பட்டுச்சு? பஹ்ருலி. Yes. பக்ருலி ஆற்றங்கரையில ஏற்பட்டிருக்கும். ஸோ கடைச்சங்கம் எந்த ஆற்றங்கரை? வைகை வைகை ஆற்றங்கரை. ஆற்றங்கரை. ஓகே டன். ஸோ தெலுங்கரும் கன்னடியரும் தமிழை வந்து என்னன்னு சொல்லி அழைச்சாங்க? Yes, அரவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தொன்மையான எழுத்து அப்படின்னு எந்த எழுத்தை சொல்லுவோம்? வட்டெழுத்து. ஓகேவா? எஸ், வட்டெழுத்து தான் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம். உலக மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களா பிரிச்சிருக்காங்க? 8. அதுல இந்தியால எத்தனை இருக்கு? 4 இருக்குது. ஓகே. திராவிடர் அப்படிங்கிற சொல்ல இடைக்காலத்துல பயன்படுத்தின இது யாரு? குமரிலப்பட்டர். எஸ், குமரிலப்பட்டர் வந்து பயன்படுத்தி இருப்பாரு. ஓகே, நைஸ். ரைட். ஸோ இதான் வந்து நமக்கு இதுல நாளைக்கு வந்து தேவிரால 3rd வந்து எது படிக்கிறீங்க அப்படின்னா எட்டு தொகை ஃபுல்லா படிக்கிறீங்களா, பாதி படிக்கிறீங்களா? பாதி. அந்த பாட்டெல்லாம். ஆமா. 1 2 3 4 5. குறுந்தொகை வரைக்கும் படிச்சுக்கிறீங்களா? 43வது பக்கம் வரைக்கும். 36ல இருந்து 43. ஓகேவா? ஓகேவா? இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கவா? இன்னும் கம்மி பண்ண முடிஞ்சா கூட தமிழ் கிளாஸ் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் கம்மியாவே கொடுங்க. ஓகே, கம்மியாவே கொடுத்துடலாமா? ஓகே. 2 படிக்கலாம். இது ஓகே தான். சரி, அப்போ நற்றிணை மட்டும் படிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 1 2 3 பக்கம் இருக்கும். நற்றிணையில எக்ஸ்ட்ராவா அந்த பாடல் வரும். அதுல அந்த பிஒய்க்யூல இருக்கிற பாடல் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதுமானது. சரி, அதிலேயே மார்க் பண்ணியிருப்பேன். அப்போ 3 பக்கம் படிச்சுக்கோங்க நற்றிணை வரைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி. ஹைகோர்ட் ஆர்டிக்கல் எதுல இருந்து எது வரை கவர் ஆகும்? 214 to 232. எஸ், 214ல இருந்து 232 வரைக்கும் நமக்கு கவர் ஆகக்கூடியது ஹைகோர்ட் ஆர்டிக்கல். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஆர்டிக்கல் என்ன? 217 அப்படிங்கிறது. ரிமூவல் வந்து எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி? 218. எஸ், 218 பேஸ் பண்ணி. ஸோ 217லையும் கவர் ஆகும், 218லையும் அந்த ரிமூவல் அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. நமக்கு ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் எப்போ? 1968. எஸ், 1968ல வந்து பார்த்துருப்போம். ஸோ ஜட்ஜஸோட பதவி பிரமாணம் ஓத்தர் அஃபர்மேஷன் 219. எஸ், 219 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்கு ஒரு காமன் ஹைகோர்ட் எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க? 1956. எஸ், இந்த 7th அமெண்ட்மெண்ட் 1956ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் என்ன? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ காமன் ஹைகோர்ட். 231 231 அப்படிங்கிறது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் கேசஸ் டு ஹைகோர்ட். சில கேசஸ் ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆர்டிக்கல் 228. எஸ், 228 228 அப்படிங்கிறது. அடுத்தது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட்ஸ் டு யூனியன் டெரிட்டரிஸ். அதோட நமக்கு இப்போ 230. எஸ் 230 அப்படிங்கிறது. ஓகேவா?
230 பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த உயர்நீதிமன்றங்களோட எல்லைகளை விரிவுபடுத்துறது. அப்படின்னா நமக்கு இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் எந்த ஹைகோர்ட் கூட வரும்? கேரளா. கல்கட்டா. கல்கத்தா. லக்ஷதீப் வந்து கேரளா. எஸ், லக்ஷதீப் வந்து கேரளா கூட வரும். அப்ப இதை வந்து சொல்லக்கூடியது எதுனா 239. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா ஞாபகம் 230 அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ ஈஸியா ஞாபகம் இருக்கும். 130 என்ன சொல்லியிருப்பாங்க? ஆர்டிகல் 130 செஷன் மேம், உச்சநீதிமன்ற செஷனை வந்து சூப்பர். ஸோ சீட் ஆஃப் சுப்ரீம் உச்சநீதிமன்ற எஸ். ஸோ அந்த செஷன்ஸ் வந்து எங்கே வேணாலும் நடத்திக்கலாம். பட் அதோட அந்த பிளேஸ், அந்த மெயின் பிளேஸ் அப்படிங்கிறது டெல்லியில தான் இருக்கும். ஸோ அந்த யாரோட பெர்மிஷன் வாங்கி அதை நடத்துவாங்க வேற பிளேஸ்ல நடத்தணும் அப்படின்னா? குடியரசுத் தலைவர். பிரசிடென்டோட ஒப்புதல் வாங்கி தான் நடத்த முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேலரிஸ் ஆஃப் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சேலரிஸ் 221 221 அப்படிங்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சேலரிஸ் 125. 125. ஸோ அங்கே 125, இங்கே 221 அப்படிங்கிறது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ ஜட்ஜ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு அனதர் எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி? 222. எஸ், 222. ஓகேவா? 222. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு ஹை கோர்ட்லேருந்து இன்னொரு ஹை கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸோ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது எந்த ஆர்டிக்கல்? 224. எஸ், 223. 223. ஸோ 224 வந்து அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ். ஓகேவா? ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது 223. ஸோ அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது 224. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிட்டையர் ஆன ஜட்ஜஸை வந்து ஹைகோர்ட்ல ஏதாவது சிட்டிங்ஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்றது. 224 கேபிட்டல் ஏ. எஸ், 224ல ஏ அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஹைகோர்ட்ஸ் அதை பற்றி சொல்லக்கூடியது 225 அப்படிங்கிறது. ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எந்தெந்த எல்லைகள் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது 225ல் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹைகோர்ட் வந்து ரிட்ஸ் இது பண்ணுறது எந்த ஆர்டிக்கல்? 226. 226. ஓகேவா? ஸோ ஹைகோர்ட் வந்து நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் 226. சுப்ரீம் கோர்ட்டுக்கு 32. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கோர்ட்டும் அந்த கீழே இருக்கிற கோர்ட் எல்லாம் ஹைகோர்ட்டு தான் அதுக்கெல்லாம் தலைமையா இருக்கும், சூப்பரிண்டெண்டன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 227 227 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஹைகோர்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், இந்த சட்டமன்ற உறவுகள் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வர? 245ல இருந்து 255 எந்த பார்ட்ல கவர் ஆகும்? பார்ட் 11ல வந்து கவர் ஆகக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பகுதிக்கு பாராளுமன்ற சட்டங்கள் எல்லாம் பொருந்தாது, இல்லைன்னா பொருந்தும் அப்படின்னு சொல்ற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? பிரசிடென்ட்டா? கவர்னருக்கு. ஓகேவா? அந்த பகுதியில இருக்க கவர்னருக்கு வந்து அந்த பவர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 7th ஷெட்யூல் எந்த ஆர்டிகல்ல கவர் ஆகும்? ஆனா வந்து பிரசிடென்ட் வந்து அவங்க கூட டிஸ்கஷன் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணணும். டைரக்டா வந்து அனௌன்ஸ் பண்றது கவர்னர் பண்ணுவாரு. ஸோ அது கலந்து ஆலோசிச்சு பண்றது வந்து பிரசிடென்ட் கூட கலந்து ஆலோசிச்சு பண்ணுவாங்க. ஓகே. 7th ஷெட்யூல் ஆர்டிகல் என்ன? 246.
246 residuary powers 248. 275. 248 ஸ்டாச்சுட்டரி 240 கிராண்ட்ஸ் தான் 275. 275 எஸ். ஸோ ரெசிடியூரி பவர்ஸ் எஞ்சிய அதிகாரங்கள் 248. ஏழாவது அட்டவணை ஃபுல்லாகவே 246 நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தம் இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல என்னென்ன எவ்வளவு இருக்கு இப்போ? 97 100 100. 97 50. ஓகே. 97, 51, கன்கரண்ட் லிஸ்ட்ல 52. எஸ் 100 61 52 ஓகேவா. சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா 100 இருக்கும், ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 61 இருக்கும், கண்கரண்ட் பொதுப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா 52 இருக்கும். ஸோ பொதுப்பட்டியலில் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து ஒரு 5 வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. எப்போ? 1976. எஸ் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1946ல வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் மாற்றினாங்க? கல்வி, எடைகள் மற்றும் Ways and measures, wildlife, எஸ். ஸோ காடுகள் மற்றும் இது அடுத்த எடைகள், அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியரியில் வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் தவிர இருக்கக்கூடிய மற்ற இதெல்லாம் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக கல்வி, எஜுகேஷன் அப்படிங்கிறத மாற்றிருப்பாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அளவுகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த 5ஐயும் நமக்கு மாற்றிருப்பாங்க 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணோம்? Australia. ஆஸ்திரேலியாலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். ரெசிடியூரி பவர்ஸ் எஞ்சிய அதிகாரங்கள் கனடாலேருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் எங்கேருந்து எடுத்தோம்? 1935 கவர்மெண்ட் ஆஃப் எஸ் இந்தியா. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து எடுத்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ எந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, ஸ்டேட் எடுக்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் வந்து நமக்கு அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, முரண்பாடு வருது. அப்போ சென்ட்ரல் சொல்றது தான் நடக்கும் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் எது? 254. எஸ் 254ல 1 வந்து சொல்லும். ஸோ அதுவே நமக்கு அந்த அப்படி கான்ஃப்ளிக்ட் வர்றப்ப ஸ்டேட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்டோட ஒப்புதலோட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் 254ல சப்கிளாஸ் 2 வந்து சொல்லும். ஓகேவா, பிரசிடென்டோட ஒப்புதலோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா எகெயின் அது ரிலேட்டடா பார்லிமெண்ட் என்ன லா கொண்டு வந்து அதை கேன்சல் பண்ணா அது கேன்சல் ஆயிடும். ஓகேவா, ஸோ அதுதான் 254ல 1, 254ல 2 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க? 101. எஸ் 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ பிரைஸ் காம்படிஷன் ஆக்ட் எப்போ? பரிசு போட்டி சட்டம் 1955. எஸ் 1955 1955 பிரைஸ் காம்படிஷன் ஆக்ட். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஆக்ட், நீர் சட்டம் 74. எஸ் 1974. ஸோ அந்த ஆக்ட் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க 1974. ஸோ அடுத்தது அர்பன் லேண்ட் ஆக்ட், நகர்ப்புற நில சட்டம் 36. எஸ் 76. ஓகேவா, தோட்டா ஆக்ட் 94. எஸ் 1994 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வீட்டோ பவர் ஆஃப் கவர்னர் ஆர்டிக்கல் என்ன? 200. ஓகேவா, எஸ் 200 தான் வீட்டோ பவர் ஆஃப் கவர்னரு. ஸோ அதை வந்து அவங்க பிரசிடென்டோட ஒப்புதலுக்காக ஒதுக்கி வைக்கிறது அந்த டைம்ல இருக்கக்கூடியது 201 அப்படிங்கிறது 201. ஓகேவா, ஸோ அதே பிரசிடென்டோட வீட்டோ பவர் 111 அப்படிங்கிறது. ஓகே,
ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேட் காமர்ஸ் இன்டர்கோர்ஸ் இந்த டைம்ல வந்து ஸ்டேட் பில் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது. அது வந்து பிரசிடென்டோட என்ன ஆர்டிகல்? 304. எஸ் 304 கரெக்ட். ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ ஸ்டேட் பில் ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா அதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்டோட ஒப்புதலை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 304வது ஆர்டிக்கல்ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சென்டர் கேன் டைரக்ட் த ஸ்டேட்ஸ் டு ரிசர்வ் மணி பில்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் பில்ஸ். சென்டர் மத்திய அரசு வந்து ஸ்டேட்டால அனுப்பப்படக்கூடிய அந்த பண மசோதா நிதி மசோதாலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த இது அது வந்து எப்போனா எமர்ஜென்சி டைம்ல பிரசிடென்டோட ஒப்புதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். சென்டர் தான் அந்த டைம்ல எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ட்ரேட் ரிலேட்டட். எஸ் 360 360 ஓகேவா? 360ல வந்து சொல்லியிருப்பாங்க. 260 மேம். 360 ஓகே. 360 தான். ஓகே 360. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்போ ஃபினான்ஷியல் ஆமா கரெக்ட். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டைம்ல ரைட். ஸோ அந்த வேர்டை விட்டேன். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டைம்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சர்க்காரியா கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? 1983. 1983ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? 1987. 1988ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க? 247. 247 ரெக்கமெண்டேஷன். எவ்வளவு அக்செப்ட் பண்ணாங்க? 180. 189. 180 180 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1990. 1990ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வர? நிர்வாக 256 to 63. 256 to 263. ஸோ இதுவும் எந்த பார்ட்ல தான் கவர் ஆகும் நமக்கு? 11. பார்ட் 11ல தான் வந்து கவர் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருக்கும். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 55. 1955ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்றாங்க? 263. எஸ் 263 263. ஸோ ஸ்டேட் வந்து சென்ட்ரலுக்கு உடன்பட்டு நடக்கல அப்படின்னா அந்த டைம்ல எமர்ஜென்சி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் 249. எமர்ஜென்சி emergency. 354. 350. 365 365. ஓ டைரக்ஷனா மேம்? சென்ட்ரல்ஸ் டைரக்ஷன். எஸ் சென்ட்ரல் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னா. ஓகே. ஸோ 355ல என்ன படிச்சிருப்போம்? ஆர்டிகல் 355 உள்நாட்டு கலவரம் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு டைம்ல இது ஒரு மேம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சென்டர் வந்து பாதுகாப்பு பார்லிமெண்ட் கொடுக்கணும். வந்து சென்டர் பாதுகாப்பு கொடுக்கணும். அதேதான். ஓகே. 335ல என்ன படிச்சிருப்போம்? எஸ்சி எஸ்டிக்கு வந்து எஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு அந்த அதேதான். நைஸ். ஓகே. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து அவங்களோட அந்த சர்வீஸ் இதுலலாம் வந்து அந்த பணி பாதுகாப்பு ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது 335ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? 335 பிஒய்க்குள்ள 2-3 டைம் கேட்டிருப்பாங்க. அந்த பேர் இதுல கேட்டிருப்பாங்க ரைட்டா அப்படிங்கிறது. ஸோ அது பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு எப்போ வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க? 66. எஸ் 1966ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீஸ்க்கான ஆர்டிக்கல் என்ன? 312. எஸ் 312 312 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ யார் வந்து ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த கூட்டு தேர்வாணையம் அப்படிங்கிறது உருவாக்குவாங்க? அந்த பவர் யாருக்கு இருக்கு? எஸ் பார்லிமெண்ட். ஓகேவா? பார்லிமெண்ட் தான் உருவாக்குவாங்க.
ஸோ அதோட சேர்மன் மெம்பர்ஸ் எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். எஸ், பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது இருக்கும், இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள அப்பாயிண்ட் பண்றது யாரு? இன்டகிரேட்டட் பிரசிடென்ட். ஓகேவா? ஜட்ஜஸ் எஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க கன்சல்ட் பண்ணணும். யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்டையும் கவர்னர் கிட்டையும் வந்து கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்றது ரிமூவ் பண்றதுமே யாரு தான் பண்ணுவாங்கன்னா யார் தான் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒருங்கிணைந்த நீதித்துறையில இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல வந்து இம்பார்ட்டண்டா சொல்லப்படக்கூடியது. பிரசிடென்ட் பண்ணுவாரு, பட் என்னன்னா அந்த அது எந்த ஸ்டேட் இருக்குதோ அந்த ஸ்டேட்டோட நிர்வாகிகள் கூட அவங்க கலந்து ஆலோசிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் அந்த மத்திய மாநில உறவுகளை வெளிப்படுத்துகிற விதம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல், அந்த நிதி அவசர நிலை 360 அப்படிங்கிறது 360. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜோனல் கவுன்சில்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்டா? எஸ், 1956ல. ஓகே. ஸோ அதில் நார்த் ஈஸ்டர்ன் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1971. ஜோனல் கவுன்சிலுக்கு ஹெட் யாரு? ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர். இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு ஹெட் யாரு? PM. பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரை கவர் ஆகும்? நிதி உறவுகள். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் 268 to 293. எஸ், 268 to 293. 268லேருந்து 293 எந்த பார்ட்ல கவர் ஆகுது? 12. எஸ், பார்ட் 12ல வந்து கவர் ஆகும். ஓகே. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு வந்து யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எத்தனை இதுல வந்து நமக்கு டாக்ஸ் விதிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கும்? எத்தனை ஆப்ஷன் வேணா சொல்லவா? 10, 13, 15, 18. 13. ஓகேவா? எஸ், 13. 13 இதுக்கு மேல. எஸ், கரெக்ட், 13. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எத்தனை இதுல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா போடலாம்? அதுவும் இதே ஆப்ஷன்ல ஒண்ணு. எஸ், 18. ஓகேவா? 18. சென்டர் பாத்தீங்க அப்படின்னா 18. ஓகே, 18. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஸ்டேட் வந்து இந்த ட்ரேடிங் காலிங் ப்ரொஃபஷன்ஸ் இந்த டாக்ஸஸ் அப்படிங்கிறது போடுறது. ஓகேவா? இந்த ட்ரேடிங் வர்த்தகத்துல எல்லாம். ஸோ இந்த டாக்ஸ் பேபிள் அமௌண்ட் பை எனி பர்சன். ஓகேவா? அந்த பர்சன்ஸ்க்கு 2500 தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2500 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 250 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட்டு. ஸோ இதை 2500ன்னு சொல்லிட்டு எந்த அமெண்ட்மெண்ட்ல ரைஸ் பண்ணியிருப்பாங்க? ஆப்ஷன் சொல்றேன். 58, 59, 60, 61. 60. 16th Amendment Act 1988ல. ஓகேவா? 60வது சட்ட திருத்தம் 1988. ஓகே. ஸோ சென்டர் வந்து டாக்ஸ் போட்டு அதை வந்து ஸ்டேட்டு கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கே கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல். மேம் இங்கிலீஷ்லயும் சொல்லுங்க. அந்த அப்ராப்ரியேட்டடா? ஆமா, லீவி பை அசைன்டா அப்ராப்ரியேட்டடா மேம்? appropriate to state, collected by state. 268. ஓகேவா? 268. ஸோ லீவி பை சென்டர், டாக்ஸ் வந்து சென்டர் போட்டு கலெக்டட் பை சென்டர். ஓகேவா? கலெக்டட் பை சென்டர், கலெக்ட் பண்றது சென்டர் தான். அப்ராப்ரியேட் டு சென்டர் அண்ட் ஸ்டேட், மத்திய மாநில அரசுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியது.
270. Yes, 270. 270 270 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ சர்சார்ஜ் ஆன் சர்டைன் டாக்ஸஸ், சில டாக்ஸஸுக்கு வந்து அதுக்கு சர்சார்ஜ் துணை 271. இதெல்லாம் வந்து எஸ் 271. 271 அப்படிங்கிறது. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் ஆர்டிகல் என்ன? 279A. 279A அப்படிங்கிறது. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்ன? 280. 280 அப்படிங்கிறது. அனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் எந்த வருஷம்? 1973. 73. 1973. வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் 1977. 77. 1977. புஞ்சி கமிஷன் 2007. 2007. ஸோ இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க? 272. Yes, 273. ஓகே 273. 273. 273. ஸோ எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? 2010. 2010ல வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து ஹங் அசம்பிளியை பத்தி ஒரு 4 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? தொங்கு பாராளுமன்றம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல இந்த ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒரு கவர்மெண்ட்டை வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? ஓகே. இல்ல கூட்டணிக்கு முன்ன என்ன இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ப்ரையாரிட்டி. செகண்ட் அப்புறம் எது லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அதுக்கு எஸ் ப்ரியாரிட்டி. ஸோ மிகப்பெரிய கட்சி இல்லைன்னா அந்த கட்சி சப்போர்ட் எது அதிகமா இருக்குதோ அதுக்கு. தேர்டு தேர்தலுக்கு பின்னாடி வைக்கிற கூட்டணி. எஸ் கரெக்ட், தேர்தலுக்கு பின்னாடி இருக்கிற ஆதரவு. ஃபைனலா வெளியில இருந்து கொடுக்குற பர்சன். சூப்பர். ஸோ வெளிப்புற ஆதரவு கூட்டணி. ஓகேவா? வெளியில இருந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. நைஸ். ஸோ இதான் வந்து ஹங் அசம்பிளிக்கு புஞ்சி கமிஷன் சொல்லக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை 4 பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் இஷ்யூஸ். ஸோ நாளைக்கு வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் படிச்சுக்கோங்க. லேட் ஆச்சு. சரி, அப்போ சோஷியல் இஷ்யூஸ் வந்து நாளைக்கு சேர்த்து கேட்டுக்கலாமா? சானிடைசேஷன், பப்ளிக் ஹெல்த். சரியா? ஸோ மீதி இருக்கிற அடுத்த 15 பக்கமும் சேர்த்து. சரியா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் சோஷியல் இஷ்யூஸே கேட்டுக்கலாம். பாலிட்டியில் என்ன சொன்னீங்க மேம்? பாலிட்டியில் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன், அந்த இதுக்கப்புறம் ஒரு டாபிக் இருக்கும்ல, அது அந்த ரிவர்ஸ் எல்லாம் அதில் தான் கவர் ஆகும், அந்த முக்கியமானதெல்லாம். சென்டர் ஸ்டேட்டில் வந்து மெயினாக வந்து எது பார்க்கணும் அந்தனா இப்போ கேட்டது அந்த அனந்த் சாஹிப் ரெசல்யூஷன். ஸோ இதெல்லாம் அதோட ஆர்டர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்க்காரியா கமிஷன் பற்றி அதிகமாக கேட்டிருப்பாங்க. அப்புறம் புஞ்சி கமிஷன் ஃபார்ம் பண்ண இயர் கேட்டிருப்பாங்க. சரி, இந்த மாதிரி கொஸ்டின் தான் சென்டர் ஸ்டேட்டில் அதிகமாக வந்திருக்கும். அப்புறம் அந்த ரெசியூடரி பவர்ஸ், ஸோ இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அது அந்த மாதிரி பிஒய்க்யூ பார்த்து இது பண்ணலாம். நம்ம ஃப்ரைடே பார்க்கலாம். சரியா? பாலிட்டி டிஸ்கஷன் தான். ஸோ அதில் பார்ப்போம். ஓகே. சரி, அப்போ முடித்து கொள்ளலாம். சோஷியல் இஷ்யூல நெக்ஸ்ட் 15 பேஜ்.